அன்பான தேவ பிள்ளைகளே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளில் மாத கடைசியில் ஒவ்வொரு நிமிஷமும் எப்படி கடந்து போகும் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களை முன்குறித்த தேவன் ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? என் தேவன் என் நினைவுகளை அறிவார். ஆமென். நீங்கள் இடைவிடாமல் ஆராதித்து கொண்டிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் உங்களை மறக்கிறவர் அல்ல. ஆண்டவரை நம்புங்க. உங்கள் நம்பிக்கை கர்த்தராய் இருந்து நிச்சயமாய் உங்கள் தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவர் என்று சொல்லி அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து இடைவிடாமல் ஜெபம் செய்யுங்க. நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன தேவன் ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்கள் கூட இருந்து உங்களை தப்புவித்து இதுவரையிலும் ஒரு தாய் சுமப்பதை போல சுமந்து வந்த தேவன் இனியும் உங்களை தப்புவித்து உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் தேவன் என்னை தப்புவிக்க வல்லவர், என்னை காக்க வல்லவர், என்னை ஆசீர்வதிக்க வல்லவர் என்று. தேவ பிள்ளையே, உங்களுடைய வாழ்வு காலத்தில் கர்த்தருடைய தேவன் மிகப்பெரிய ஒரு திட்டத்தை வைத்து அந்த திட்டத்தின் பாதையில் தான் உங்களை அழைத்து கொண்டு போகிறார். நானே உன் பரிகாரி என்று சொன்னவர் எல்லா சூழ்நிலைகளையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறபடினால் இன்றைக்கி ஒரு முடிவெடுங்க. அப்பா, நான் தொடர்ந்து ஜெபிக்க போகிறேன்ப்பா. என் ஜெபம் இனி ஒரு நாளும் குறைவில்லாதபடிக்கு குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டு இருக்கிறது என்று சொன்னவரே, என் தரிசனம் நிறைவேறுகிற காலத்திற்குள்ளாக என்னை நடத்தி கொண்டு போங்க. நான் சோர்வடைந்து சோர்வினாவி எனக்குள் வராதபடிக்கு நான் கம்பீரித்து கர்த்தரை பாடுகிற உன்னதமான ஒரு வாக்கியை கொடுங்கப்பா என்று சொல்லி கர்த்தரை கம்பீரித்து பாடுங்கள். அவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென். ஆசீர்வாதம் உங்களை தேடி வருகிற அளவுக்கு உங்களுடைய ஜெபம் இருக்க வேண்டும். நீங்கள் ஆசீர்வாதத்தை தேடி போக தேவையில்லை. உங்களுக்கென்று கர்த்தர் எப்போது ஒரு திட்டத்தை வச்சு தான் உங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார். நம்புகிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள். என் தேவன் என் கண்ணீரை துடைத்து என் வாழ்வு காலத்தை அவருடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்து என்னை நடத்துகிறார். நான் சோர்ந்து போகாதபடிக்கு துதிப்பேன். தொடர்ந்து ஜெப வாக்கையிலே நான் கர்த்தருக்கு முன்பாக காணிக்கை செலுத்துகிற போது என் ஜெப காணிக்கையை கர்த்தர் ஏற்று அந்த காணிக்கைக்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை என் தேவன் கொடுப்பார். நிச்சயமாக கொடுப்பார். சோர்ந்து போகாதீங்க தேவ பிள்ளைகளை. கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். சந்தோஷமாக இருங்க. கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாக இருங்க. தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.